ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார் ஆட்டோமோட்டிவ்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹியூண்டாய் அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட் 2024 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் அந்த காரோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், அண்ட் இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் நம்ம பார்த்த வரையும் கொடுத்த ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எக்ஸ்டீரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து முன்னே இருந்த கிரெட்டா வந்து அப்படியே வந்து கிரெட்டாவோட ஒரு 100 மீட்டர் கொஞ்சம் கூடி தானே நம்மளுக்கு வந்து அல்கசார் முன்ன கிரெட்டாலேருந்து அதே மாதிரி தான் இப்போயும் லென்த் அண்ட் டைமென்ஷனில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இது வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட், ஓகேவா? இட் இஸ் நாட் அன் ஜென்ரேஷன், இட் இஸ் அன் ஃபேஸ் லிஃப்ட். நம்மளுக்கு வந்து அதே கிரெட்டாவில் வந்து எல்இடிடிஎஸ் வந்து எல் ஷேப்பில் இருக்கும். இதில் வந்து ஹச் ஷேப்பில் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதே கிரெட்டாவில் இருக்க அதே எல்இடி ஹெட்லைட்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அலாய் வீல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த நியூ இதில் வந்து ஆடாஸ் லெவல் 2 ஃபியூச்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் நமக்கு ரியருக்கு வந்தோம்னா நம்மளுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் அது வந்துருச்சு. அண்ட் கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் கீழே அல்கசார்ன்றது ஒன்று வந்துருச்சு. அப்புறம் பவர் டெயில் கேட் அதுவும் வந்துருச்சு. அண்ட் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இன்டீரியர் நம்ம போய் பார்த்தோன்னா இன்டீரியரில் நம்மளுக்கு வந்து அந்த டுவல் ஸ்க்ரீன் அது கொடுத்துருக்காங்க. அந்த 10.25 இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் அண்ட் ஆஸ் யூஷுவல் டிஎஃப்டி ஸ்க்ரீன் இதுவும் சேர்த்து வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்புறம் நம்மளை இதுக்கடுத்து நம்ம பார்த்திங்கன்னா அதே கிரெட்டாவில் இருக்க அதே இன்டீரியர்ஸ் தான், ஆனால் கலர்ஸ் வேறு. இன்டீரியர்ஸ் கலர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து பீச் வித்து ஒரு வேறு கலர் வருது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர். இட் இஸ் வெரி வெரி நைஸ்யா. அண்ட் அந்த ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கில் வந்து அந்த லெதர் ரேப் அந்த கலரும் வித்தியாசமாக இருக்குது. அவர் சீட்டோட குவாலிட்டி அந்த லெதரோட அந்த கலர் அப்பால்ஸ் தெரியும் வந்து டிஃப்ரென்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னே வந்து நம்ம அல்கசாரில் வந்து ஃப்ரண்ட்டு 2 சீட்டு தானே வென்டிலேட்டட் சீட்ஸ் இருந்துச்சு. இப்போ அதோட காம்படிட்டர்ஸ் சஃபாரி அவங்க வந்து பின்னாடியும் ரியர்லேயே உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்கனால ஸோ தட் அல்கசாரில் இப்போ வர ஃபேஸ் லிஃப்ட்டில் பின்னாடி வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டே நம்மளுக்கு பேசஞ்சர் டிரைவர் சைடு இல்லை, கோ பேசஞ்சர் சைடு இருக்குல்ல, அதில் வந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கும் கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரானிக்கே கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம டிரைவர் சைடு டிரைவரோட சீட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்ட்பல் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக். அப்புறம் கோ பேசஞ்சருக்கும் எலக்ட்ரானிக்கே இந்த வாட்டி கொடுத்துட்டாங்கங்க. அண்ட் அதே மாதிரி 6 சீட்டர் இருக்குது, 7 சீட்டர் இருக்குது. இது ஒரு சூப்பர் பேக்கேஜுங்க. நம்மளை எல்லோரும் வந்து அல்கசார் வாங்கணும்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா யூ கேன் வெயிட் இட் ஃபார் அண்ட் 2 வீக்ஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த அல்காசார் வேணால், உங்களுக்கு பழைய அல்காசாரே பிடிச்சிருக்குன்னா இப்போ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஒய் பிகாஸ் இது வரனால அதுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதனால் வாங்கலாம். அது நிறையா ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இல்லை உங்களுக்கு புது ஃபேஸ் லிஃப்ட் தான் வேணும்னா நீங்கள் வெயிட் பண்ணி இதை வாங்கலாம். நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் அவங்க கொடுத்துட்டாங்க. 20,000 கட்டி நீங்கள் புக் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம வரப்போ அதை நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பார்த்த வரையும் ப்ரைஸ் எப்படின்னா வந்து ஒரு முன்ன 25 lakhs இருந்துச்சு. இப்போ ஒரு 30, 28, 27 அந்த மாதிரி வரலாம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ் அப்புறம் அது ஆட் ஆகிருக்க ஸ்மார்ட் தட் டிசைன் எல்லாமே வி ஹவ் கேரி அவுட் மீன்ஸ் அது கொஞ்சம் வருங்க. ஆனால் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. பட்டு இந்த பட்ஜெட்டுக்கு அதோட காம்படிட்டர்ஸ் அவ்வளோ 30 கொடுக்குறப்ப இவங்க 25னா இட் இஸ் வெரி வெரி லோ ரைட். அதுக்கு தகுந்த இவங்க ஃபீச்சர்ஸ் ஏற்றிட்டாங்க. முன்னே வந்து அல்கசாரில் ஃபீச்சர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்துச்சு. பட்டு ஆடாஸ் லெவல் 2 அப்புறம் இந்த மாதிரி ரியரில் வென்டிலேட் சீட்ஸ் அதெல்லாம் இல்லைல்ல. இப்போ இவங்க ஆட் பண்ணியிருக்கனால இவங்க வந்து ப்ரைஸ் ஏற்றலாம். பட்டு 30க்கு மேலே போகக்கூடாது. ஒரு 27, 28 அதுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா அல்கசார் சூப்பரான சேல் ஆகும். இப்போ வரையும் நம்ம பார்த்தோம்னா அல்கசாரோட பற்றி நம்ம பேசலாம் நினச்சோம்னா அல்கசார் வந்து ரொம்ப குறைவாக தாங்க வந்து சேல் ஆகிருக்கு. இந்த பழைய அல்கசார் ரொம்ப லெஸ்ஸான அமௌண்ட்டில் தான் சேல் ஆகிருக்கு. அது வந்து இந்த மாதிரி 6 சீட்டர் அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக போகிறவங்க தான் எடுக்கிறாங்க. இல்லைனா கிரெட்டாக வந்துடுறாங்க. அவங்களுக்கு என்னென்ன மெயின் காம்பனா நம்மளுக்கு 6 சீட்டர் வாங்குவோமா 5 சீட்டர் வாங்குவோமா? 6 சீட்டர்னால் நம்ம வந்து அல்கசார் போகலாம். ஹிண்டாயில் சொல்கிறேன். 6 சீட்டர்னால் அல்கசார் போகலாம். 5 சீட்டர்னால் நம்ம கிரெட்டாக போகலாம். இந்த ரெண்டில் எது வாங்க? ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ எது வாங்கலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் வெயிட் இட். நீங்கள் வெயிட் பண்ணி இந்த புது அல்கசாரை யூ கேன் பை இட். நான் சொல்கிறேன். அதில் வந்து இப்போதைக்கு நல்ல ஃபியூச்சர்ஸ் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் ஹியூண்டாய் அல்கசார் ஃபேஸ்லிஃப்ட் 2024. இந்த கார் வந்து செப்டம்பர் 9 லான்ச் ஆகுதுல, அதுக்கடுத்து கொஞ்ச நாள் பிறகு நான் அந்த காரோட ரிவ்யூ உங்களுக்கு நம்ம சேனலில் கன்ஃபார்மாக நான் போடுவேன். அது நீங்கள் எல்லாருமே மறக்காமல் பாருங்கள். தட்ஸ் ஆல் அபவுட் அல்கசார். தேங்க்ஸ் ஃபார்